வெள்ளை மாளிகைக்கு அருகில் உள்ள ரகசிய சேவை சோதனைச் சாவடியில் துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் மேரிலாந்தைச் சேர்ந்த 21 வயதான நசீர் பெஸ்ட் என அடையாளம் காணப்பட்டிருக்கிறார். இவர் ரகசிய சேவை அதிகாரிகளால் சுடப்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்தார். நசீரின் இந்த தாக்குதலுக்கான நோக்கம் என்னவென்று தற்போது வரை தெளிவாக தெரியவில்லை. பெஸ்ட் மனநல பிரச்சினையால் பாதிக்கப்பட்டவர் என்றும் பல நுழைவுச் சாவடிகளை சுற்றித் திரிவது அமெரிக்க பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு நன்கு தெரிந்த ஒன்று என்றும் நியூயார்க் போஸ்ட் செய்தி வெளியிட்டுள்ளது. கூடவே வெள்ளை மாளிகையிலிருந்து விலகியிருக்க வேண்டும் என்ற முந்தைய நீதிமன்ற உத்தரவை நசீர் மீறியதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு ஜூன் 26ஆம் தேதி அமெரிக்காவின் 15வது தெருவில் வாகன போக்குவரத்திற்கு பெஸ்ட் இடையூறு செய்ததாக கூறப்படுகிறது. அதைத் தொடர்ந்து அவர் விருப்பத்திற்கு மாறாக மனநல சிகிச்சைக்காக ஒரு மனநல மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். 2 வாரங்களுக்குள், அதாவது 2025 ஜூலை 10ஆம் தேதி வெள்ளை மாளிகையின் பாதசாரிகளுக்கான கட்டுப்பாட்டுச் சாவடியை மீறி வெளியேறும் வழியின் சுழல் கதவு வழியாக நடந்து சென்றதற்காக கைது செய்யப்பட்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இதில் சுவாரஸ்யம் என்னவென்றால், பாதுகாப்பு அதிகாரிகள் நசீரை கைது செய்தபோது தன்னை இயேசு கிறிஸ்துவின் நவீன கால அவதாரம் என்று நம்புவதாக அவர் கூறியதாக நியூயார்க் போஸ்ட் செய்தி வெளியிட்டுள்ளது. கூடவே நசீர் ஏற்கனவே பலமுறை ரகசிய சேவை முகவர்களுடன் மோதல்களில் ஈடுபட்டிருந்ததாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்திய நேரப்படி அதிகாலை 5 மணியளவில் வெள்ளை மாளிகைக்கு அருகில் உள்ள ஒரு பாதுகாப்பு சோதனைச் சாவடியில் தனது பையிலிருந்து ஒரு துப்பாக்கியை எடுத்து நசீர் பெஸ்ட் சுட்டது அங்குள்ள பலரை பரபரப்புக்கு ஆளாக்கியது. அதைத் தொடர்ந்து அதிகாரிகள் நசீர் மீது பதில் தாக்குதல் நடத்தினர். இந்த சம்பவத்தின் போது அருகில் நின்றிருந்த நபர் மீதும் குண்டு பாய்ந்தது. ஆனால் அவர் சந்தேக நபரான நசீரின் குண்டுகளால் தாக்கப்பட்டாரா அல்லது பின்னர் அதிகாரிகளால் சுடப்பட்ட குண்டுகளால் தாக்கப்பட்டாரா என்பது தெளிவாக தெரியவில்லை. பெஸ்ட் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட போது அங்கு அவர் இறந்துவிட்டதாக அறிவிக்கப்பட்டார். இந்த துப்பாக்கிச்சூடு நடந்தபோது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வெள்ளை மாளிகைக்குள் தான் இருந்து உள்ளார். ஆனால் அவருக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை.